அது ஏறக்குறைய 2000 வருஷமாக, இன்னும் சொல்ல போனா 1700 வருஷமாக இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனைய, ஒரு பூதாகரமான ஒரு காரியத்தை சும்மா அசால்ட்டா வேட்டிக்கனுடைய தலைவர் போப் அவர்கள் மாற்றி அமைச்சிருக்கிறார். இது இன்னைக்கு உலகத்தையே ரொம்ப பரபரப்பா மாத்திருக்கு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, ரொம்ப நாட்களாக அன்னை மரியாளுக்கு பல காரியங்கள் பயன்படுத்தப்படும். தலைப்பு காரியங்கள், அதாவது வானராக்கினி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே வருவாங்க. குயின் ஆஃப் ஹெவன் இப்படி நிறைய சொல்லுவாங்க. நிறைய அவருக்கு பட்ட பேர்கள்லாம் கொடுத்துக்கிட்டே வருவாங்க. அதுல குறிப்பாக ஒரு பட்டப்பேர் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, கோ ரிடெம்ப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இணை மீட்பர். அதாவது அவரு மீட்பதற்கு இயேசுவும் இயேசு மரியாளும் மனித குலத்துக்கு மீட்பகிறவர் அப்படின்ற மாதிரி ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. அது கோ ரிடெம்ப்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டேர்ம் இது வரைக்கும் மரியாள்கிட்ட பரலோகத்துக்கு கூட்டு போறதுக்கு அவங்க ஒரு காரணமா இருக்கிறாங்க, அவங்ககிட்ட நம்ம விண்ணப்பங்களை ஏறெடுக்கலாம் இப்படிங்கிற காரியத்தை சொல்லிக்கிட்டே வந்துச்சு. இப்போ வந்திருக்கிறவர் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த வார்த்தையை நாம பயன்படுத்தக்கூடாது, இந்த பர்டிகுலர் ஒரு வார்த்தையை மட்டும் நாம பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்கு காரணமும் சொல்லியிருக்காரு. என்னன்னா, கொலோசியர் நிருபத்திலையும் எபேசியர் நிருபத்திலையும் மிக தெளிவாக பவுல் நமக்கு எழுதுறாரு, அவர் மூலமாக அவர் ஒருவரே எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கிறார் அப்படின்னு. அப்படி இருக்கும் பொழுது மீட்புக்கும் ரட்சிப்புக்கும் இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் இருப்பாரு. அந்த வசனத்துக்கு இது ஆப்போசிட்டா போகுது. எனவே நாம் இந்த டேர்மை அன்னை மரியாளுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். இது கேட்கறதுக்கு சாதாரணமா இருந்தாலும் மிகப்பெரியதான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஸ்டேட்மெண்ட். இது ஹிஸ்டாரிக்கல் ஸ்டேட்மெண்ட் அவர் அமைச்சிருக்கிறார். சோ உலகத்தில் உள்ள அத்தனை மனுஷ மீட்புக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் மீட்பர். அவர் ஒருவரே வானத்தின் கீழெங்கும் பூமியின் மேலெங்கும் இயேசுவின் நாமம் அல்லாமல் வேறு நாமம் இல்லைங்கிறத மிக தெளிவாக உறுதியாக வத்திக்கன் தலைவர் சொல்லி வச்சிருக்கிறார். சோ இது இன்னும் அநேகர், ஏறக்குறைய 100-140 கோடி பேர் கத்தோலிக்கத்தில் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு அற்புதமான நற்செய்தியை அவர் சொல்லியிருக்காரு, குட் நியூஸ். சோ இயேசு கிறிஸ்துவின் வழியாக மட்டுமே மீட்பு இருக்கிறது, வேற யாரும் பரலோகத்துக்கு மீட்பில்லை என்பதை வட்டிகன் தெளிவாக சொல்லியிருக்கு. எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்த உடனே எனக்கு நிறைய பேர் எடுத்து அனுப்புனாங்க, இந்த மாதிரிலாம் போப் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு. எனக்கு சந்தேகம், சொல்லுவாங்களா? ஏன்னா இத்தனை தலைமுறை 2002 இந்த மாதிரி காரியங்கள்லாம் பேசப்பட்டது. ஆனா அது அப்படியே மறைக்கப்பட்டது. அவர் சொல்லியிருப்பாரான்னு ஒரு சந்தேகம் இருந்து போய் வேட்டிக்கன் நியூஸையே போய் பார்த்தோம். வேட்டிக்கன் நியூஸ்லையும் மிக தெளிவாக போடப்பட்டிருக்கிறது. மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்தப்படுகிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அல்லாமல் பரலோகத்துக்கு போறதுக்கு வழி இல்லை, அவரே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறார். இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை, வேட்டிக்கன் விஷயத்தை தான் அடுத்ததாக பார்க்க போகிறோம்.